செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் திமுக கவுன்சிலர் அவரது மகனுடன் கைதாகியுள்ளார். கொலைக்கான திடுக்கிடும் பின்னணி என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அடுத்துள்ள குமாரவாடி பகுதியில் கடந்த 21ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர் குமார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். வழக்கு பதிந்த போலீசார் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து வந்தனர். 10 நாட்களாக நீடித்து வந்த கொலை வழக்கில் தற்போது தாம்பரம் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் கொடி தாமோதரன் கைதாகியிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைதான திமுக கவுன்சிலரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆட்டோ ஓட்டுநரின் கொலையில் திடுக்கிடும் பின்னணி வெளிவந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 45வது வார்டு திமுக கவுன்சிலராக பொறுப்பில் இருந்தவர் கொடி தாமோதரன். 51 வயதான இவர் சேலையூர் பகுதியில் மனைவி வேல்விழி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் கவுன்சிலர் தாமோதரனின் மனைவி வேல்விழிக்கும் கொலை செய்யப்பட்ட குமாருக்கும் ரகசிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. வேல்விழியும் குமாரும் நெருக்கமாக பழகி ஆட்டோவில் ஊர் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கணவருக்கு தெரியாமல் குமாருக்கு வேல்விழி பணம் மற்றும் நகை கொடுத்து உதவி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைவியின் ரகசிய உறவு கவுன்சிலர் தாமோதரனுக்கு தெரிந்து ஆத்திரமடைந்துள்ளார். இருவரையும் அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனால் வேல்விழி குமாருடனான பழக்கத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து அவருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி வேல்விழி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதன் பிறகு தலைமறைவாக இருந்த குமாரிடம் கொடி தாமோதரன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. குமாரிடம் வேல்விழி கொடுத்ததாக கூறப்படும் நகை மற்றும் பணத்தை தாமோதரன் திருப்பி கேட்டுள்ளார். அதில் ஏற்பட்ட வாய் தகராறில் குமாரை தாமோதரன் கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிகிறது. அதன்படி ஆட்களை ஏவி காரில் குமாரை கடத்திச் சென்றவர்கள் குமாரவாடியில் வைத்து சுத்தியால் அடித்து கொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு திமுக கவுன்சிலர் தாமோதரனை கைது செய்த போலீசார் கார்த்திக், பிரவீன் உள்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் கொலை தொடர்பாக தாமோதரனின் மகனிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததாக ஆட்டோ ஓட்டுநரை திமுக கவுன்சிலர் அடித்து கொன்ற சம்பவம் செங்கல்பட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.